வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபிங்க முட்டை மாஸ். இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பக்கம் ரொம்பவே ஃபேமஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக சின்ன சைஸாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 3 முட்டையை இந்த வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சால்னா சேர்த்து தான் சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக பரோட்டா சால்னா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மிளகு சீரகத்தூள் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாம், ஜஸ்ட் அதோட கலர் மாறுற அளவு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே. இந்த முட்டை மாஸ் சாம்பார் சாதத்துக்கூடலாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இல்லாட்டி நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், அதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் முட்டை கூட சேரட்டும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த பரோட்டா சால்னாவை சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் சால்னா தாங்க. ஆல்ரெடி இதோட வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ சால்னாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சால்னா சேர்த்ததுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சால்னாலே ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தா மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான முட்டை மாஸ் தயார். இதுக்கு நான் இன்றைக்கி வெஜ் சால்னா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் சால்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.